ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு இன்றைக்கான எபிசோடு என்னென்னு நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக? நான் சொல்கிறதுக்கு ரெடி. ஒரு ஆர்டர் மட்டும் வந்திருக்கு, அது மட்டும் கட்டி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அதுக்கு பரவாயில்ல, நீ கட்டு, நம்ம தொழில் விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் வர தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறா. அப்புறம் எல்லாம் பீச்சில் போய் சுற்றி பார்க்குறாங்க. வெளியே வந்தோடனே இப்போ எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய வீடு, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பெருமையாக பேசுகிறாங்க மனோஜ். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு மீதி காசு சைன் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் காசுலாம் கொடுத்தோடனே எல்லாம் எண்ணி பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தோடனே அவங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறமா சைன் போட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே போனோடனே முத்து கார் 2 பேரும் இடிக்குது. டிரைவர் வெளியே ஏன்பா நீ பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். நீ தான் பார்த்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. 2 பேரும் சண்டை. அதெல்லாம் என்ன சத்தம் கேட்கணும், எல்லாம் வெளியே வராங்க. சாரி சார், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் கேட்குறான், நீ என்ன அவங்ககிட்ட சண்டை வளர்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் ராங் ரூட்டில் வரா, என்ன சொல்கிறா ராங் ரூட்னு அப்படின்னு சொல்லிட்டு. யார் தெரியுமா அவர், என் வீட்டு ஓனர் அப்படின்னு சொன்னால். ஓனர் சொல்கிற வாடகைக்காரில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டவுட்டாகவே இருக்குது முத்துக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு சொல்கிறேன், எல்லாம் ரோகிணி தான், எல்லாம் பொண்டாட்டி அமைச்சா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முத்து கேட்குறேன், நீ ஏன்ப்பா பொண்டாட்டி, உனக்கு நல்ல பொண்டாட்டி அமையல் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். இங்கே பாருங்கள், இப்போ பாரு என்கிட்ட வர்றதே ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட. அதுக்கப்புறமா எல்லோரும் வெளியே சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஸ்ருதி பாரு எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ காற்றடிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எங்கள் வீடே வந்துடும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை உடைச்சிட்டாங்க விஜயா மூக்கை. அவங்களுக்குன்னு சொந்தமாலாம் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இருக்கா ஆண்டி, பீச் ஹவுஸ் இருக்குது, இன்னும் ஒரு பீச் ஹவுஸ் இருக்குது, போட் ஹவுஸ் 5 இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே ஷாக் ஆகி அப்படியே கம்முன்னு பார்க்குறா. அதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட சொல்ல, வெளியே தான் கடல் இருக்குல்லடா, நம்ம ஒரு போட் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முத்து கிண்டல் பண்ணுறான், பாரு என்னமோ பைக் காருன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறா. அப்புறம் விஜய் உன் மேலே ஒரே கண்ணடா, சுற்றி போடணும் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு விஜய் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு கிளம்புறாங்க. நல்லா காற்றடிக்குது, நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்தோடனே இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் பேசுகிறாங்க, இந்த மாதிரி வாடகை விடலாம், சினிமா ஷூட்டிங்க்கு விடலாம், நல்ல வருமானம் வரும், ரெண்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லோரும் உள்ளே வந்தோடனே, மீனா நீ போய் டீ போடு, காஃபி போடு, எனக்கு குடிக்கணும் போட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பால் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ருதி சொல்கிறா, இதெல்லாம் எப்போ வாங்கின பாலோ, இதில் குடித்தா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே முறைக்கிறா பார்த்து ஸ்ருதியை. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போச்சு. இந்த பீச் ஹவுஸில் வேறு என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு நம்மளோட வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.